புகழரும் திருநெல்வேலிங்கிற பாடத்தை நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த பாடத்தை எப்படியும் முடிச்சிருவோம். இங்கே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அதோட கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முத்துப்படு பரப்பின் கொற்கை முண்டுரை இந்த பாடல் வரிகள் வந்து நற்றிணை 23வது அதிகாரம் 6வது பாடலில் இருக்குது. இப்போ கொற்கையில் பெருந்துரை முத்து அகம் 427வது அதிகாரம் 9வது பாடலில் இருக்குது. சங்க இலக்கியங்கள் கொற்கையின் முத்துகளை கூறுகின்றன. இப்போ கிரேக்கர்கள் ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் வந்து அந்த முத்துகளை விரும்பி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களாம். இப்போ பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் தான் திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த நகரின் நடுவே அந்த நெல்லையப்பர் கோயிலை சுற்றி 4 மாட வீதிகள் வந்து 4 பக்கங்களும் மாட வீதிகள் இருக்குது. தேரோடும் வீதிகளும் அங்கே அழகுற அமைஞ்சிருக்கு. இப்போ நெல்லை மாநகரில் உள்ள பல தெருக்கள் அதன் பழமைக்கு சான்றார்கள். அதிலும் குறிப்பாக காவற்புரை தெருன்னு ஒரு தெரு இருக்கான். இந்த ஒரு தெரு இருக்கான். காவற்புரை தெருன்னா அரசரால் தண்டிக்கப்பட்டவங்க, சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டவங்க அந்த பகுதியில் இருந்ததுனால அது வந்து காவற்புரை தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசரால் தண்டிக்கப்பட்டவங்க அந்த பகுதியில் சிறை வச்சுருக்கிறதுனால அந்த பெயர் பெற்றிருக்கு. இப்போ மேலே வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு அப்படின்னு இருக்குது. கூளம்னா என்னது? தானியம். அப்போ கூலக்கடை தெருன்னு லகரம் சரியா, கூலக்கடை தெருன்னு இருந்தது கூளைக்கடை தெரு அப்படின்னு மருவி வந்திருக்கு. இப்போ அக்கசாலைன்னா என்ன? அக்கசாலை தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அக்கசாலைங்கிறது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடம். இந்த அக்கசாலை தெருவில் தான் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய பணியாளர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்ததுனால அந்த தெருவுக்கு பேர் அக்கசாலை தெரு. இப்போ தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் பாளையங்கோட்டையும் கிழக்கு கரையில் திருநெல்வேலியும் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து இதில் தான் நம்ம குழப்பம்னு நினைக்கிறேன். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த நகரங்களை இரட்டை நகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாளையங்கோட்டையில் அதிக அளவிலான எண்ணிக்கையிலான கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்கிறோம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்னது? பாளையங்கோட்டை. இது இப்படி 2 விதமாக கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பாளையங்கோட்டை தான் நீங்கள் எழுதணும். இப்போது நெல்லை நகரோட மேற்கே வந்து பேட்டைங்கிற ஊர் இருக்குது. அது வந்து வணிகம் நடைபெறும் பகுதிங்கிறதுனால பேட்டைன்னு நம்ம சொல்லுவோம். பெரு வணிகம் நடைபெற்ற பகுதியாகவும் இருந்திருக்கு. இப்போ பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் வந்து இருக்கான். அவன் அந்த நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை மக்கள் வரவேற்று எதிர்கொண்ட இடம்தான் பாண்டியபுரம். பாண்டியபுரம்னா அவன் தேவியாகிய மங்கையருக்கு அரசிய மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம்தான் திருமங்கை நகர்னு அழைக்கப்படுது. இப்போ நாயக்க மன்னரோட தலைவாயாக இருந்தவர் யார்? அரியநாதர். அந்த அரியநாதரோட வழி தோன்றல் தான் வீரராகவர். அவரோட பெயரில் வீரராகவபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட துணைவியார் பெயரில் மீனாட்சி அம்மையார் பெயரில் இருந்தனால மீனாட்சிபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ வந்து சேரன்மாதேவி, கங்கை கொண்டான், குலசேகரப்பட்டினம், அப்புறம் திருமலையப்பபுரம், வீரபாண்டியப்பட்டினம் இந்த மாதிரி ஊர்கள் வந்து பண்டைய வரலாற்றை நினைவுபடுத்துவனாக உள்ளன. இப்போ பாளையங்கோட்டை, உக்கரங்கோட்டை, செங்கோட்டை இந்த பெயரில் சீமையில் பல கோட்டைகள் இருந்தமைக்கு சான்றாக விளங்குது. அகத்தியர் பொதிய மேலையில் பிறந்தாருன்னு நமக்கு தெரியும். இதில் வந்து அகத்தியரை தவிர மற்ற சில புலவர்களும் இருந்திருக்காங்க. மாரோக்கத்து நப்பசலையர், பெரியாழ்வார், நம்மாழ்வார், குமரகுருபரர், அடுத்து வந்து திரிகுடராசப்ப கவிராயர், அடுத்து கவிராஜ பண்டிதர் ஆகியோரும் தமிழ்நாட்டுக்கு செழுமை சேர்த்தனர். அதுபோக அயல்நாட்டு கவிஞர்கள் ஜி.போப்பு, கால்டுவெல் இவங்களும் வீரமாமுனிவர் போன்றோரும் தமிழ் அன்பால் ஈர்க்கப்பட்டு திருநெல்வேலி சீமைக்கு வந்திருக்காங்க. இப்போ 1790 செப்டம்பர் திங்கள் 1ஆம் நாள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தான் திருநெல்வேலி மாவட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் திருநெல்வேலி மாவட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னெல்லாம் இருந்திருக்குன்னா விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களோட சில பகுதிகளும் இருந்திருக்கு. பிறகு 1986 தூத்துக்குடி மாவட்டத்தை தனியாக பிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2019 தென்காசியும் திருநெல்வேலியோடு இணைஞ்சு தான் இருந்திருக்கு. அதையும் தனியாக
தனி மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே எழுதி வச்சுருக்கேன் ஷார்ட் நோட்ஸாக. அது உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன், இல்லைன்னா லைவ் வீடியோவாக கூட நான் போடுறேன். அது மாதிரி நான் வந்து எப்படிலாம் படிக்கிறேனோ, கதை மாதிரி படிக்கிறேனோ, நான் இப்போ ஆல்ரெடி படித்தது ரிவிஷன் பண்ணுறது தான். அதனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக எனக்கு மைண்டில் ரீட் அவுட் ஆகும். அது மாதிரி நீங்களும் படித்த மாதிரி ஆகும். புக்கு கையில் எடுக்காமே நீங்கள் வந்து படிச்சிட முடியும் ஈஸியாக. நம்ம சேனலில் உள்ள வீடியோ பாருங்கள். மெயினாக உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்ஸ் வீடியோலையும் 2 நாளைக்கு ஒருக்க லாங் வீடியோலையும் நான் கொடுப்பேன். தவறாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரோட ஸ்பெஷல் என்ன, அதில் என்னதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் சொல்லுங்கள். கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. பிடிச்சிருந்தால் ஹைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்கள் இனிமேல் நான் அடிக்கடி போடுவேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே நான் வந்து போடுவேன். ரொம்ப லாங் வீடியோவாக நான் போட மாட்டேன். சரியா? பாய்.